இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் தன்னுடைய சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் மேஜர் ஜெனரல் சுரேசலை உறுதியாக இருக்கின்றார் என்றும் இறுதி உயிலை எழுதுவதற்கும் தனது கண்களை தானம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறார் என்று அவரது மனைவி மனோரி சாலே தெரிவித்திருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய கணவரை நேற்று நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். அவர் மேலும் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது, ஒரு துளி தண்ணீர் கூட அருந்த மறுப்பதால் உடல்நிலை மிக மோசமடைந்துள்ளதோடு இறுதி உயிரை எழுதுவதற்கும் தனது கண்களை தானம் செய்வதற்கும் தயாராகி இருக்கின்றார். என் கணவரை நான் வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தேன். ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கூறி அவரை நெருங்குவதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தூரத்தில் இருந்து பார்த்தபோது அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகவே இருந்தது என்று சொல்லியும் தெரிய வந்தது. கடந்த 2 நாட்களாக அவர் எதையும் சாப்பிடவில்லை, ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. இதனால் அவரது உடல் கடுமையாக நீரிழப்புக்குள்ளாகி இருக்குது. தற்போது அவருடைய 2 கைகளிலும் சேலன்கள் ஏற்றப்பட்டுள்ளதோடு தீவிர மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு நேர்மையான மனிதருக்கு இப்படியொரு நிலைமை ஏற்பட்டுள்ளதை கண்டு குடும்பத்தினராகிய நாம் மிகவும் மனவேதனை அடைகின்றோம் என்று சொல்லியும் அவருடைய மனைவி தெரிவித்திருந்தார். வைத்தியர்கள் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றார். ஆனால் அவர் கடுமையான மன உளைச்சலில் உள்ளதால் தனக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் அனைத்தையும் ஆரம்பத்தில் நிராகரித்து வந்தார். நேற்று காலையில் கூட அவரால் சுயநினைவோடு எழுந்து நிற்க முடியாத சூழலே காணப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் தற்போதைய அரசியல் பழிவாங்கல்களுக்கு எதிராக தான் ஆரம்பித்திருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. சாகும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வதிலேயே அவர் உறுதியாக இருக்கின்றார். இதனால் தான் இறந்த பின்னர் தன்னுடைய கண்களை தானம் செய்வதற்கும் இறுதி உயிலை எழுதுவதற்கும் தன்னுடைய சட்டத்தரணியை உடனே வைத்தியசாலைக்கு வருமாறு அவர் அவசரமாக அழைத்திருந்தார். தற்போது அவருடைய நிலைமை மிக மோசமாக இருப்பதாலேயே ஆயுதம் தாங்கிய விசேட அதிரடி படையினரின் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு அவர் தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தொடர்பான விசாரணைகள் குறித்து விளக்கமளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சுரேசலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்று திகதியை கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வாரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. சுரேசலேவின் உறவினர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற ஆணைக்குழு அதிகாரிகள் சுரேசலையிடம் வாக்குமூலம் ஒன்றையும் பதிவு செய்திருக்கின்றது. மேலும் அவருடன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூண்டுக்குள் அருகில் இருந்த ஏனைய சந்தேக நபர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்தும் இருக்கின்றார்கள். மேலும் சுரேசலையின் தற்போதைய நிலைமையை கண்காணிக்க நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் பிப்ரவரி 25 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள் உணவு தவிர்ப்பில் அவர் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேசலேவை விடுதலை செய்யுமாறு கோரி நேற்று முதல் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது.
මේ වගේ පන්නන්න අපි බය නැහැ. බය නම් අපි එන්නත් නැහැ CID-ට. CID කියන අලුත් එකක් නෙමෙයි සාමාන්‍ය පොලිසියා. බයක් නැහැ. සානි කොන්දක් තියන ගෙදර යන්න ලැජ්ජාවක් තියන ගෙදර යන්න. ඉන්න එපා මේකේ. සානිට ලැජ්ජාවක් තියන අය ඌගේ ලැජ්ජා හර කපලන්. වල් බල්ලා. ලැජ්ජාවක් තියන පෙච්චන් කියලා ආයෙත් මේක ලකා ගහන්න. ටිකට් කපලා ගෙනා මාලිමාවේ වේදිකාවේ හිටිය එක. මිනිස්සුන්ට වගේ සලකන්න උත්සාහ කරන්න. මිනිස්සුන්ට සලකන්නේ මිනිස්සු විදියට. ටිකට් කපලා ගෙනාම මිනිස්සුන්ට වගේ සලකන්න උත්සාහ කරන්න. CID ඩිරෙක්ට් වෙලා. මාලිමාවේ ඔයගලගේ අවශ්‍යතාවයන්ට කඩතුව පාවිච්චි කරන්න එපා. CID ඩිරෙක්ට් වෙලා. පොලිසිය අපසකට පොලිටිකල් ස්ටේට්මන්ට් එකක් කරන්න බෑ. ඕ ඉන්ටර්නෙට් කරනවා. සානිව තහපාරක් ඉන්ටර්නෙට් කරන්න ඕනේ නේද? කාලා මේක දේරු කරගෙන අයින්නේ. කාලා ඔක්කොම කාලා ඉන්නේ අරුවා. ආයෙත් වලල් ලෝරියක් කරන්නේ. දැන් අපේ දුක වලල් ලෝරියක් ගහලා මතර වලල් මොතන සානි. මොතන වතල තියාගන්න. පර බල්ලා බැරලා දීලා පළේ සබල්ලා. தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருக்கும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அவர் தற்போதும் உணவை உட்கொள்ள மறுத்து வருவதாகவும் அவருக்கு சேலனூடாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. உணவை உட்கொள்ளுமாறு அவரது மனைவி, பிள்ளைகள் மற்றும் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் சுரேஷ் சலே அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறார். இதேவேளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று மாலை வைத்தியர்களுக்கு அதாவது வைத்தியசாலைக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த சுரேஷ் சலே உணவு மற்றும் நீரை உட்கொள்ள மறுத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவே நேற்று முன்தினம் இரவு 8:15 மணியளவில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இப்படி இருக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தற்போதைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலேவை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் சதி குறித்து சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் முதற்கட்டமாக செய்ய வேண்டியது உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்வதாகும் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இத்தகைய மனு ஒன்றை சுரேஷ் சலேயின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவர் சார்பில் முன்னிலையாகும் எவரேனும் சமர்ப்பிக்க முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் இவ்வாறான மனுக்களை மிக விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அத்தகைய சட்டபூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காமல் சுரேஷ் சலேயை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்திற்கு தூண்டிவிட்டு பல்வேறு ஊடக பிரச்சாரங்களை பெற்றுக் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் நிலைக்கு கொண்டு வந்ததுமையானது சட்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு அரசியல் சதியை முன்னெடுத்திருக்கிறதாக தெளிவாகி இருக்குது. சுரேஷ் சலேவுக்காக முதலில் முன்னிலையாவதற்காக கூறி சட்டத்தரணி உதய கமன்பில நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தற்போது அந்த குடும்பத்தின் ஊடக பேச்சாளராக மாறியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.